பிரச்சாரம் பண்ணும்போது இன்கேஸ் அவர் சிஎம் ஆகலன்னு இந்த படம் என்ன ஆயிடும் அப்படி நினைச்சிருப்பாங்க எல்லாரும். ஈவன் நான் கூட நினைச்சேன். விஜய் சாரோட லைஃப் பாத்தீங்களா, இதோட பெரிய பெரிய ஆப்ஸ்டாக்கிள்ஸ் தாண்டி தான் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி உழைச்சி மேல வந்தாங்க. விஜய் சார் படங்கள் மட்டும் இல்ல, தமிழ் படமே அப்படிதான் இருக்கும். விஜய் சார் அப்படி சொல்றது அவரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ல அவர் சொல்றாங்க. வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய ப்ரொஃபைல் நான் பார்த்தேன். ரெண்டு பேரோட ஃபோட்டோ வந்து ஒன்று வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய ஃபோட்டோவுமே அதில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் யாரோட ஃபேன்? விஜய் சார் ட்ரெடிஷ்னலாக வந்திருந்த ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறி புது மக்களுக்கு அல்ல புது சேஞ்ச் புது கருத்துக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசப்படுறாங்க. தியேட்டர் கிட்ட 2-3 தியேட்டர் கிட்ட போயிட்டு கேட்டேன், சார் ஏன் சார் காலையில் தியேட்டர் ஷோ போட மாட்டீங்க? தம்பி நீ ஏதாவது தமிழ் படம் எடுத்து வா தம்பி, புது படமே நான் காலையில் போடுறேன், ஆடியன்ஸ் வருவாங்க. ஆக்சுவலி தமிழ் படம் எதுக்காக மலையாளி ஜாஸ்தி ஓட்டுதுன்னா இந்த கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பேக்டு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்மளோட நேர்காணல யார் இருக்கா அப்படின்னா ரிஷி பிரகாஷ் தான் இருக்காங்க. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். உங்களுடைய ப்ரொஃபைல் நான் பார்த்தேன். ரெண்டு பேரோட ஃபோட்டோ வந்து ஒன்று வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய ஃபோட்டோவுமே அதில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்கள் யாரோட ஃபேன்? அப்படி கேட்டால் நான் 3 பேரோட ஃபேன் தான். எனக்கு விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார். ரஜினி சார் ஈக்குவலாக நான் பார்க்குற ஆள் தான். ஓகே ஓகே, சூப்பர். ஈக்குவலாக பார்க்குறதில்ல. இருந்தாலும் நம்ம விஜய் சார்கிட்ட இப்போ டெஃபினெட்லி இப்போ ஒரு வேற ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்க்க வேண்டிய அந்த லெவலுக்கு அவர் போயிட்டாங்க, அந்த லெவல் அவர் உருவாக்கிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி அவர் ஸ்பெஷல் ஒரு ஃபேன் ஃபாலோன்னு சொல்ல முடியாது, ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் நமக்கு அவர்கிட்ட இருக்கு. இதுதான் செய்யும். ஓகே 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 ஓகே. இப்போ சிஎம் விஜய் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய செயல்பாட்டெலாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் அவர் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண ஆளு தான், ஒரு பெரிய மாற்றம். நம்ம இதுக்கு முன்னாடி அது எப்படி சொன்னா நமக்கு தெரியும் எப்படி தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ புது ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எல்லா நார்த் இந்தியா எல்லா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லும் பார்த்துட்டே இருந்தோம், ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பழைய ஒரு நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்திருந்த ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாறி புது மக்களுக்கு அல்ல புது சேஞ்ச் புது கருத்துக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க மக்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் அப்படி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை அப்படி எல்லாரும் கேள்வி கேட்டுருந்தாங்க. அப்படி எல்லாரும் நம்மளாம் இன்சல்ட் பண்ணி கூட இருந்தாங்க. நம்ம காசு ஓட்டு போடுறவங்க அப்படி ஒரு கெட்ட பேரே இருந்துச்சு நமக்கு. அதெல்லாம் மாற்றிட்டாங்க. லாஸ்ட் 50 இயர்ஸுக்கு இருந்த நம்ம ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்ஸ் அப்படியே மாற்றி வாட் த ரியல் பொலிட்டிக்ஸ் என்ன, ரியல் டெமோக்ரஸி என்னன்னு அவர் கற்றுக் கொடுத்தாங்க, அது கொண்டு வந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதை சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு வரலாறு தான், பெரிய வரலாறு. ஓகே, ஏன்னா இப்போ ஓகே பொதுவாக ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவாங்க. என்னன்னா கேரளாவில் வந்து லைக் கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து சினிமா பீப்புள் சினிமா ஆர்டிஸ்ட் வந்து எலெக்ஷன் நினைக்கிறாங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து அதிக ஓட்டு வந்து போல் ஆகாது, அவங்க அவ்வளோவா ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க சினிமாவை பார்த்துட்டு அவங்க நகர்ந்துருவாங்க. பட் இங்கே தான் வந்து அதிகமாக சினிமா ஆர்டிஸ்ட்டை வந்து பொலிட்டிக்கலுக்குள்ளே இன்வால்வ் ஆகி லீடராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. இது கேரளாலையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் தமிழ்நாட்டிலையுமே அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு இல்லைன்னா தமிழ் சினிமா மக்களுக்கு இருக்கிற அவ்வளோக்கு ஒரு ஹோல்டு ஒரு கன்னட மீன்ஸ் அது நம்ம தமிழ் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ ஹோல்டு வைக்க முடியாது மக்கள்கிட்ட. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சினிமாங்கிறது நமக்கு சவுத் இந்தியா ஸ்டார்ட் ஆனதே சென்னை பேஸ் தான், அது தமிழ் பேஸ் தான். ஸோ இப்போ ஒரு தமிழ் ஸ்டார்கிட்ட இருக்கிற அந்த ஒரு டீப்பான ஒரு இது இருக்குல்ல, நம்பிக்கை பாண்டு, அது மலையாள ஆடியன்ஸுக்கு மலையாள ஆர்டிஸ்ட் இருக்காது. அதுதான் அங்க என்னன்னா ஒரு செகண்டரி தான், நம்ம சினிமாங்க செகண்டரி தான் மக்களை பொறுத்த வரைக்கும். ஆமா, சோ அதனால நமக்கு வந்து இங்க எல்லாம் அவள் இருக்கிற பாண்டு நம்பிக்கை அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்கணும் இல்ல.
புரியுதா? அவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. அது சின்ன இண்டஸ்ட்ரி. இப்போ நமக்கு தெரியும், இப்போ ரஜினி சார் எல்லாம் சொல்றது வேர்ல்டு லெவலில் தெரிஞ்ச ஆள் தான். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு மலையாள இண்டஸ்ட்ரியிலிருந்தோ அல்லது கன்னட இண்டஸ்ட்ரியிலிருந்தோ வர்றதுக்கு இல்லை. ஆக்சுவலி அப்படியே இருந்தாலும் நமக்கு அது ஒரு நேஷனல் லெவல் சொல்லலாம். நமக்கு ஓகே, நம்ம சினிமா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படி சொல்ல முடியும். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அதனால எல்லாமே நம்பி அவங்கள ஒரு பொலிட்டீஷியனா லீடரை ஏற்றுக்குற அளவுக்கு இண்டஸ்ட்ரி அவ்வளோ வளரல. ஓகே ஓகே. இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு அந்த வளரல. இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ அது அந்த லெவலுக்கு இப்போ சினிமாக்காரங்க மட்டும் நம்பி அவங்க மட்டும்தான் லீடர் ஆகுங்கிற நம்பிக்கையில மக்களுக்கு வர அவ்வளோ பாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆக்டர் தியான் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு நான் சிஎம் ஆகணும். அது வந்து நான் அஞ்சுட்டு பேசும்போது அஞ்சு வந்து ஒன்று சொன்னாங்க, அஜு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் அம்மா பிரசிடென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அதுதான் ஒரு பேபி ஸ்டெப், அதுக்கப்புறம் நீ வந்து சிஎம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்ணலாம். அப்படியே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, எனக்கு இதுலேயும் இன்னொரு ட்ரீம் இருக்கு, எனக்கு பிடிச்ச அந்த க்ரஷ் வந்து நான் சிஎம் ஓத்து எடுக்கும்போது ஆப்போசிட்ல வந்து அவங்க வந்து கிரீன் சாரி கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எப்படி இங்கே ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னா, ஜான் மாங் டு, அதாவது ஜான் வந்து விஜயை மார்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இங்க வந்துச்சு. வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? தியான் எனக்கு பர்சனலி தெரிகிற ஒரு ஃப்ரெண்டு தான். அவர் எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற ஆள் தான். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ யாராவது இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற ஆள் இல்லை. இது ஒன்று அவரோட பர்சனல் திங்ஸ். பர்சனல் அப்படி தான் அவரோட ஆட்டிடியூடு, அவரோட கேரக்டர் அப்படி தான். ஆனால் வேற விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் சார் அப்படி சொல்கிறது அவரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டில் தான் அவர் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இல்ல இங்க விஜய் சார் ஆயிட்டாங்க, இனிமே நம்ம இல்ல அங்க அப்படி ஆறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படி ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தான். நம்ம ரியாலிட்டிக்கு வர முடியாத ட்ரீம் இருக்குல்ல, அப்படி ஒரு ட்ரீம் மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே. சும்மாவே நம்ம லொகேஷன்ல எப்படியா சும்மா உட்காரவங்க பேசுவா, எனக்கு விஜய் சார் மாதிரி ஆனா ஸ்டேஜ்ல பேசுறது, ஸ்டேஜ்ல பேசுறது அவங்க மட்டும் இருக்கிற இடத்துல தான் பேசுறாங்க. இல்ல ஸ்டேஜ்ல எல்லாரும் இருக்கும்போது அதே அதே ஆமா ஆமா அம்மா ஸ்டேஜ்ல இருக்கு, வீடியோ நானும் பார்த்திருக்கேன். நான் சொல்றது இது அங்க இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது ரியலா போறது. ஆமா ஃபன். ஏன்னா நம்ம அப்படி ட்ரீம் பண்ணவே முடியாது. புரியுது. அது எல்லாருக்குமே தெரியும். மலையாள எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தெரியும். ஈவன் நம்ம அங்க இருக்கிற லெஜெண்ட்ஸ் மோகன்லால், மம்முட்டி, அவருக்கே தெரியும். அவரே சொன்னாலும் அது ஃபன்னா தான் எடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்க இருக்கக்கூடிய லைக் அந்த டாப் ஆக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி, மோகன்லால் இருக்கட்டும், இவங்க வந்து பொலிட்டிக்கலி ஒரு 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 பார்ட்டியோ சம்திங் எதுவுமே ஆரம்பிக்கல. பிகாஸ் அவங்க வந்து அவங்க ஆக்டர், அவங்களுடைய ஒர்க் அது என்னவோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸுமே அவங்க படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. டு பி ஹானஸ்ட் ரொம்ப கிரேஸாக என்ஜாய் பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஐ எம் நாட் அக்செப்டிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே அந்த அளவுக்கு பாண்ட் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ பாண்ட் இருக்குது. திருஷ்யம் 3க்கு எடுத்துக்கலாமே, நம்ம ஏன் அவ்வளோ தூரம் உங்கள் டேரக்டரோட படம் திருஷ்யம் 3 அதுக்கு எடுத்துக்கலாமே, அதுல எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கும்போது இட்ஸ் அ பாண்ட், ரைட்? ஸோ ஆனால் அவங்க அங்கே உள்ள வரல, இல்லை இங்கே வராங்கல்ல. ஸோ இதையே ஒரு பெரிய டிஸ்கஷனாக தானே பேசினாங்க. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த பாண்ட் இருக்குதுல அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அந்த பாண்ட் இருக்குது அந்த ஸ்கிரிப்ட் கிட்ட. ஓகே ஓகே. நாட் ஆக்டர். நீங்க எவ்வளவு மோகன்லால் மம்முட்டி படமே ரொம்ப வேர்ஸ்டா ஃப்ளாப் ஆன படங்கள் நிறைய படங்கள். கரெக்ட் கரெக்ட். பாத்தீங்களா, நமக்கு அங்கே ஃபேன் பேஸில் மட்டும் படம் ஜெயிக்குது. அந்த எந்த ஆர்டிஸ்டுக்கும் அப்படி ஜெயிக்காது. ஓகே, ஃபேன் பேஸில் ஜெயிக்காது. ஆனா நமக்கு ஃபேன் பேஸில் மட்டும் படம் ஓடும். தமிழ் படங்கள் அங்கே ஓடும். அதுக்குள்ளேயே நான் வரேன். நான் விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு கிரியேட், அதான் விஜய் சார் படங்கள் மட்டும் இல்ல, தமிழ் படமே அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ நான் என்னோட ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன டைம்ல நான் போய் மதியம், அவங்க காலையில் ஷோ இல்லை, மத்தியானம் சில டைம்ல ஷோ போட மாட்டேன், ஈவினிங் தான் ஷோ போடுவாங்க. அப்ப அந்த தியேட்டர் கிட்ட 2-3 தியேட்டர் கிட்ட போயிட்டு கேட்டேன், சார் ஏன் சார் காலையில் ஷோ போட மாட்டீங்க? தம்பி நீ ஏதாவது தமிழ் படம் எடுத்து வா தம்பி, புது படமே நான் காலையில் போடுறேன், ஆடியன்ஸ் வருவாங்க. ஆமா ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா மலையாள படம் எப்பவும் கொஞ்சம் திங்க் பண்றவனுக்கு திங்க் பண்ணி யோசிச்சு நிக்கிறவங்க தான் அந்த டைப் ஆஃப் படம் தான் இருக்கும். ஆனா ஒரு தமிழ் படம் பார்க்கும்போது மைண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆகிற அளவுக்கு பார்க்க முடியும். அங்க அப்படி இருக்கிற ஆடியன்ஸ் தான் வரும். ஒரு தமிழ் படம் பார்த்து வந்தா ஓகே மைண்ட் ஃபுல் ஜாலியா இருக்கும், கொஞ்சம் சூப்பரா இருக்கும், சாங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். மென்டாலிட்டி தான் எல்லா படமே பாக்குறாங்க. ஓகே. ஏன்னா நான் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஐ மீன் கேரளா திருவாண்டரம்ல இருக்கேன், நான் டிக்கெட் கிடைக்கல, செம்ம க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. பக்கத்துலேயே மோகன்லால் சாரோட படமும் அப்போ ரிலீஸ் ஆகியிருந்தது.
பட் அது ரொம்ப நல்ல படம், அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்ல படம். அந்த ஆஃப்டர் தட் அந்த படத்தை நான் பார்க்கும்போது ச்சே இந்த படத்தை அங்கே பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே, அந்த ஆடியன்ஸோட இந்த படம் பார்த்துருக்கணுமே நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. லைக் அங்கே இங்கே வந்து ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல, தமிழ் படங்களை தாண்டி இங்கே மலையாள படங்கள் ஜெயிக்குது அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே மலையாள படம் மாதிரி தமிழில் படம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மலையாளத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த அக்கறை பச்சைன்னு. அது இக்கரைக்கு அக்கறை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை. எப்போ பார்த்தாலும் அது இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒன்று, நம்ம இப்போ தமிழ் சப்ஜெக்ட் இப்போ ஷூட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் ஷூட் பண்ணுறாங்க, புது லைஃப் தான் பார்க்குறாங்க. மலையாள ஆடியன்ஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்டான லைஃப் தான் பார்க்குறாங்க. அதுதானே நம்ம டெய்லி வீட்டிலே பார்த்துட்டு இருக்கிற, நம்ம சுத்தமுத்த பார்த்துட்டு இருக்க ஒரு விஷுவல் கிடையாது, அவங்க பார்க்குறாங்க. அதேபடி தான் மலையாளம் இங்கே உட்காந்துட்டு இங்கே சூடு டைம்ல எல்லாம் மேபி கேரளாவில் இருக்கிற பச்சையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். நான் துபாயில் ஒர்க் பண்ண ஆளு தான். துபாயில் மலையாள படம் ஏதாவது சின்ன படம் கூட வந்தாலும் நமக்கு அது நல்ல படம்னு தோணும். ஆமா, ஏன்னா நம்மளோட லேண்டை மிஸ் பண்றோம். ஆமா, லேண்டை மிஸ் பண்றோம். அந்த அங்கே இருக்கிற கிளைமேட்டில் இது தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டெய்லி அங்கே டெசர்ட்டில் பார்த்து அந்த ஃபீல் இருக்கும். டெஃபினெட்லி நீங்கள் இங்கே மலையாள படம் பார்க்க, நான் மலையாள படம் சின்னதுன்னு சொல்றது இல்லை, ஸ்கிரிப்ட் வைஸ் சில படங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கிரிப்ட் வைஸ் மட்டும், ஸ்கிரிப்டோட வேல்யூ மட்டும் பார்த்து ஆடியன்ஸ் வர்றது கிடையாது. அது நம்ம சினிமா சுற்றி பற்றி இருக்கிறவங்க, டெய்லி ரீடிங் ஹேபிட்டு, நிறைய சினிமாவை டீப்பாக யோசிக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் பார்த்து வருவாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் அது மட்டும் பார்த்து வரதில்லை, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் எஸ்பெஷலி தமிழ் படம் எதுக்காக மலையாளம் ஜாஸ்தி ஓட்டுதுன்னா, இந்த கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பேக்டு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது இல்லை? நம்ம சில டைமில் ஓகே நமக்கு கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுற லெவலுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கிற டைமில் அந்த மாதிரி படம் பார்க்கலாம். எல்லா டைமில் நமக்கு அந்த மாதிரி டீப்பாக திங்க் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு செட்டப் இருக்காது அந்த டைமில். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே. ஜனநாயகனுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? சீக்கிரம் டிக்கெட்டு கிடைக்கணும்னு தான் வெயிட் பண்ணுறேன். எனக்கும் நம்ம அதெல்லாம் வேற பாட்டு. நம்ம அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? படம் லீக் ஆகும்போது அதை எடுத்து ரீல்ஸ் போட்டது, படம் பார்த்துட்டேன்னு சொல்லி ரீல்ஸ் போடுறது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட்? ரியல் ஆடியன்ஸ் தியேட்டர் பிரிண்ட் பார்க்கறது தான் விருப்பப்படுறாங்க. ரைட். பட் இது வந்து ஒரு பைரசி தான், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் எல்லா இடத்துலையும் அது அவைலபிள் ஆணுச்சு இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வாண்டடாக போய் சர்ச் பண்ணி பார்க்கறத தாண்டி அது அவைலபிலிட்டியில் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு லீக் இருக்குல்ல. தலைவா கூட இந்த அளவுக்கு லீக் ஆகலை, இந்த மாதிரி லீக் ஆகலை. தலைவா வந்து பைரசியாக லீக் ஆனுச்சு, பட் இது அவைலபிளாக லீக் ஆகுது, லோக்கல் சேனலில் போட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. விஜய் சாரோட லைஃப் பார்த்தீங்களா, இதோட பெரிய பெரிய ஆப்ஸ்டாக்கிள்ஸை தாண்டி தான் வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. ஓகே ஓகே, புரியுது. நிறைய எதிரிகள் சும்மா வர மாட்டாங்கல்ல. அவங்க ஏதாவது பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணுவாங்க, மேலே போயிடுவாங்க, இருக்குனால எதிரிகள் ஜாஸ்தி இருப்பாங்க. அந்த பார்ட் ஆஃப் அவர் ஒன்றும் இல்லை, எத்தனையோ விஷயங்கள் நம்ம தெரியும். அவங்கள சினிமா வரலாறுல பார்த்தாலே அவங்களுக்கு எதிராக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். அதனால தான் அவர் இன்னைக்கு சிஎம்மா இருக்காங்க. பார்ட் ஆஃப் தட். ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு நினச்சி இந்த படமே ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, அவர் பிரச்சாரம்லாம் பண்ணும்போது இன்கேஸ் அவர் சிஎம் ஆகலைன்னு இந்த படம் என்ன ஆகிடும் அப்படி நினச்சிருப்பாங்க எல்லாரும். ஈவன் நான் கூட நினச்சேன், இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. இப்போ ஒரு பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்காங்க. இந்த படம் அதுக்கு மேலே போகணும்னு எல்லாருக்குமே தெரியும், சொல்ல தேவையில்லை. கரெக்ட். டெஃபினெட்லி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த காப்பி வருது, பிரிண்ட் வருது, அதெல்லாம் வந்து ரியலான ஆடியன்ஸ் யாருமே அதெல்லாம் பார்க்கறதுக்கு விரும்பவும் இல்லை. ஓகே ஓகே. அந்த நியூஸ் பார்த்து ஓகே நியூஸ் பார்த்துச்சு, யாரோ அப்படி பண்ணாங்க, விட்டுங்க. அதெல்லாம் சினிமாவுக்கும் பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போகிறது இல்லை.